ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. அருள்மிகு தசாவதார திருக்கோவில் இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருக்குங்க. இங்க மூலவர் அப்படின்னு சொன்னாக்கா 10 அவதாரங்களுமே மூலஸ்தானத்துல இருக்கு. தசாவதாரமும் இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்க சிறப்பே அதுதான். பொதுவா கோவில்ல ஒரு மூலவர் இருப்பாங்க, நிறைய உற்சவர் இருப்பாங்க. ஆனா இங்க 10 மூலவருக்கு ஒரே ஒரு உற்சவர் தான். அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய திருத்தலம் அருள்மிகு தசாவதார திருக்கோவில். இது எங்க இருக்கு? கொள்ளிடம் ஆற்றங்கரையில ஸ்ரீரங்கத்துல திருச்சி மாவட்டத்துல இருக்கு. ஒரு விசேஷமான திருக்கோவில். ஏன்னா பொதுவாக ஒரு மூலவர் இருப்பாங்க. இங்க தசாவதாரங்களுமே மூலவர் தான். தசாவதாரமும் அந்த மூலஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்றாங்க. கிரகங்கள் தோஷ நிவர்த்தி தலமாக இது இருக்கிறதுனால ஒவ்வொரு கிரக தோஷம் உடையவர்கள் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துல தசாவதார கோவில்ல 10 அவதாரங்களையும் பிரார்த்தனை பண்ணா நிச்சயமாக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால எந்த கிரக தோஷம் இருந்தாலும் அதற்கான ஒரு நிவர்த்தி தரக்கூடிய தலமாகத்தான் இந்த தசாவதார திருக்கோவில சொல்றாங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தசாவதார கோவில் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். இங்க கிரக தோஷம் இருக்கிறவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு போறாங்க. அவங்களுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. அப்படி நிவர்த்தி ஆன உடனே அவங்க அந்த பிரார்த்தனைக்கு உரிய நேர்த்தி கடனாக அந்த 10 அவதார மூர்த்திகளுக்குமே திருமஞ்சனம் பண்ணி வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யறாங்க. ஸ்ரீ அகோபில மடத்தால நிர்வகிக்கப்படக்கூடிய இந்த திருக்கோவில்ல பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்துல தசாவதாரமும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், இந்த அவதாரங்கள் ஆயுதங்களே இல்லாமல் சங்கு சக்கரத்தோடையும், வாமன அவதாரம் கையில குடையோடையும், பரசுராம அவதாரம் கையில கோடாரியுடனும், ராம அவதாரம் வில் அம்போடையும், பலராம அவதாரம் கலப்பையோடையும், ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் நர்தன கிருஷ்ணனாக ஒரு கையில வெண்ணையோடையும் நாட்டிய பாவனையிலையும், அதுபோல கல்கி அவதாரம் கேடையும் கத்தியோடையும், இந்த 10 அவதாரங்களும் மூலஸ்தானத்துல அருள் பாலிக்கிறாங்க. மூலஸ்தானத்துல சேனாபதி விஸ்வக்சேனர் வீற்றிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி லட்சுமி நாராயணர். இவர் ஆழ்வார்களாலேயே பூஜை செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் கொள்ளிட ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய தசாவதார கோவில் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். கோவில்ல பொதுவா ஒரு மூலவர் இருப்பாங்க. அந்த மூலவருக்கு பல உற்சவர் இருப்பாங்க. ஆனா இங்க 10 மூலவருக்கு ஒரே ஒரு உற்சவர் தான் இருக்கார். 10 அவதாரங்களுக்கும் ஒரு கலசம் வீதம் விமானத்துல 10 கலசங்கள் வச்சிருக்காங்களாம். மச்சா அதாவது மீன், கூர்மான ஆமை, இந்த அவதாரங்கள் அவதார நிலையிலேயே மூலஸ்தானத்துல எழுந்தருளி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தனிச்சிறப்பும் இருக்கு. கல்கி அவதாரத்துல குதிரை வாகனத்துல பெருமாள் கத்தி கேடயம் போன்ற ஆயுதங்களோட தோற்றத்தை இங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய 9 அவதாரமும் ஒவ்வொரு கிரகங்களினுடைய தலைவராக கருதப்படுது. குறிப்பாக மச்சா அவதாரம்னா கேது, கூர்மம் சனீஸ்வரர், வராகம் ராகு, நரசிம்மர் செவ்வாய், வாமனர் குரு, பரசுராமர் சுக்கிரன், ராமன் சூரியன், பலராமன் மாந்தி அதாவது துணைக்கோள் இருக்கு இல்லையா மாந்தி, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் சந்திரன். அதனால கிரகதோஷ நிவர்த்தி தலமாகவும் இதை சொல்றாங்க. ஒவ்வொரு கிரகதோஷம் உடையவர்கள் அவங்களுடைய பிறந்த நட்சத்திரத்துல இந்த தசாவதார கோவில்ல 10 அவதாரங்களையும் பிரார்த்தனை பண்ணினா பலன் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு. இன்னைக்கு நம்ம திருச்சி கொள்ளிடம் ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய தசாவதார திருக்கோவில் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஆலய தரிசனம், ஆலய தரிசனம். உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகிறக்கூடிய அந்த சமயம் நான் உலகத்தில் அவதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி கடவுளால மக்களினுடைய நலனுக்காக எடுக்கப்பட்டதுதான் இந்த தசாவதாரமுமே. ஸ்ரீரங்கம் கோவில் ராஜகோபுரம், திருமதில் சுவர் உட்பட கோவில் கட்டுமான பணிகளை திருமங்கை ஆழ்வார் முன்னிருந்து நடத்தியிருக்கிறாரு. அவருடைய பணியை பாராட்டி ரங்கநாதர் திருமங்கை ஆழ்வாரினுடைய கோரிக்கையை ஏற்று 10 அவதாரத்துல அந்த தசாவதாரத்திலயுமே திருமங்கை ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்த இடம் தான் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய தசாவதார கோவில் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு திருத்தலம். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.